120 டேஸ் பல்க்ல இன்னைக்கு டே 4 மார்னிங் எந்திரிச்சதும் அந்த ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது நல்லா வரல. ஸோ அப்படியே நம்ம மீல் 1க்கு போயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம 350 கிராம் ரைஸ் அண்ட் 3 எக்ஸ் அதுக்கப்புறம் இன்னைக்கு 50 கிராம்ஸ் பொரோட்டா வீட்ல செஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஆயில் அதிகமா இருந்தது. நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் மீல் 2 ஆன நம்மளோட மில்க் ஷேக். ஸோ இன்னைக்கு அதிகமா 2 பனானாஸ் போட்டாங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது. டேஸ்டியா இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட மீல் 350 கிராம் ரைஸ், அதே 150 கிராம் சிக்கன், அப்புறம் 50 கிராம் பொட்டேட்டோ, அப்புறம் 3 எக். ஸோ இது ரொம்ப ஹெவியான மீல். இதில் அதிகமான கேலரிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு பீனட் எடுத்தேன். அது 75 கிராம். ஏன்டா 75ன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் என்னால் உரிக்க முடிஞ்சுது. அதோட 2 கொய்யாக்காயை எடுத்துக்கிட்டேன். ஸோ இது முடிச்சுட்டு நேராக ஜிம் போயிட்டா இன்னைக்கு பேக் ஒர்க் அவுட். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த சாகச வித்தைகள்லாம் இன்னைக்கு தான் பண்ண ஆரம்பித்தேன். கட்டில் இருக்கும்போது எனர்ஜியே கம்மியாக இருந்தது. ஸோ வெயிட்டட் புல்லப்ஸ்லாம் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஒரு 10 கேஜி, அப்புறம் 15 கேஜி, அப்புறம் 20 கேஜி போட்டு அடிக்க முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் ஒரு 8 ரெப்ஸ் அடிச்சிட்டேன். ஸோ ரீசன் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த சினிமாட்டிக் வித்தையெல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாங்களும் ஃபன் பண்ணிட்டு ஸோ ஃபைனலி ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் எடுத்தோம். ஸோ புல் டவுன் மட்டும் எடுத்துட்டு வேற எந்த வீடியோஸுமே எடுக்கல. கடைசியாக பம்ப் செக் பண்ணும்போது இன்னைக்கு நல்லாவே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த கட்டில் இருக்கிறத விட பல்கில் இருக்கும்போது மோர் எனர்ஜி. நான் ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப என்ஜாய் பண்றேன் வெயிட்ஸ் எல்லாம் லிஃப்ட் பண்றதெல்லாம். லாஸ்ட் மீலா பார்த்தீங்கன்னா 350 கிராம் கர்ட் ரைஸ் அண்ட் 100 கிராம் சிக்கன் எடுத்துட்டு இன்னைக்கு டே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு நேற்றை விட அதிகமான கேலரிஸ் எடுத்திருக்கேன். ஸோ ப்ரோட்டீன் கொஞ்சம் கம்மி தான். பட் இன்னைக்கு டே இப்படி தான் ஃபினிஷ் ஆச்சு. ஸோ கன்சிஸ்டண்டா இருங்க.